திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடையக்கூடிய மிக முக்கியமான தொகுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைந்திருக்கிறதா? டி.ஆர். பாலு அவர்களை விரட்டி அடித்த மக்கள் கேள்விகளால் கேட்டு தற்பொழுது டி.ஆர். பாலு அவர்கள் பிரச்சாரத்தை பாதியில் முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பியுள்ளார். இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றது? டி.ஆர். பாலு அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். அதற்கு பிறகு இப்போதுதான் மக்கள் மத்தியில் அவரது முகமே தெரிகிறது என்றும் கடுமையான விமர்சனத்தையும் அப்பகுதி மக்கள் பிரச்சாரத்திற்கு வந்த டி.ஆர். பாலு அவர்களை சரமாரியாக கேள்வி கேட்டதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் திருதிருவென்று முழித்து டி.ஆர். பாலு அவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கும் மீண்டு வரவழைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் டி.ஆர். பாலு அவர்கள் மக்கள் மத்தியில் பணத்தை கொடுத்துவிட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துவிட்டால் வெற்றியடைந்து விடலாம் என்று மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றியடைந்து விடலாம் என்று டி.ஆர். பாலு அவர்கள் திட்டம் தீட்டி வைத்திருந்தார். ஆனால் அனைத்தையுமே தற்பொழுது மக்கள் தவிடுபடியாக்கிவிட்டார்கள். ஒவ்வொரு கேள்விகளையும் திமுகவினருக்கு ஆப்பு அடிக்கும் விதமாகத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் கூறியுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவிலை இடித்தது நான் தான் என்றும் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் பிரச்சாரத்தின் பொழுது கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கோவிலில் அர்ச்சனை செய்த பிறகுதான் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. ஆனால் கோவிலுக்குள்ளே டி.ஆர். பாலு அவர்களை ஏற்றவில்லை. கடைசியாக போலீஸ் பாதுகாப்புடன் அவர் கோவிலுக்கு சென்றார். இந்த நிலையில்தான் திமுகவின் ஆட்சிக்கு வந்த பிறகு சாதி கிடையாது, சமயம் கிடையாது, கடவுள் கிடையாது என்று கூறி திமுகவினர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூட தயாராக இருப்பார்கள். அதற்கு முன் உதாரணம்தான் 2 நபர்கள் என்று நாம் கூறலாம். ஒருவர் டி.ஆர். பாலு அவர்கள், மற்றொருவர் நீலகிரி தொகுதி ஆர். ராசா அவர்கள். மிகவும் மோசமான நிலையில் ஆர். ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் இருக்கிறார். ஏனென்றால் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுதே அவரை விரட்டியடித்த காணொளிகளை நாம் பார்த்திருப்போம். அவருக்கு போட்டியாக பாஜகவின் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களவை தேர்தலில் படுதோல்வியை அடையும். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 3வது கட்சியாக தள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். டி.ஆர். பாலு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக 7 தொகுதிகளில் முதற்கட்டமாக திமுக தோல்வியடையும் என்றும் கூறப்படுகிறது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, தேனி, தூத்துக்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலகிரி போன்ற பகுதிகளில் திமுக படுதோல்வி அடையும். இந்த தொகுதிகளில் 2வது வேட்பாளராகத்தான் இவர்கள் களம் இறங்கியுள்ளனர். முதலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியடைந்து அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாத காரணத்தினால்தான் அப்பகுதி மக்கள் விரட்டியடித்துள்ளனர். அதுகூட தெரியாமல் திமுகவின் தலைமை மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுப்பது முட்டாள்தனம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார்.